என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று ஒரு முறை செவி கொடுத்து கேட்பாயா? என் குழந்தையே, ஒரு பெண் உன் இல்லத்திற்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றாள். இவள் உன் இல்லத்திற்கு வருவதனால் என்னால் உன் வீட்டில் தங்கியிருக்க முடியவில்லை. அதனால் உடனடியாக இவள் உன் இல்லத்திற்கு வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்க வருகின்ற நேரங்களில் இவள் உன் இல்லத்தில் இருப்பதைக் கண்டு இனிமேல் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலைக்கு நான் வந்து விடுகின்றேன். பிரத்யங்கரா நானே மனமுடைந்து உன் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற ஒரு நிலைதான் இந்த பெண் உன் இல்லத்திற்குள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாள். அதாவது தெய்வங்கள் யாரும் உன் இல்லத்திற்குள் வரக்கூடாது என்பதுதான் இவளினுடைய எண்ணமாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட இவள் இனியும் உன் இல்லத்திற்குள் இருக்கலாமா? இந்த பிரத்யங்கரா நிச்சயமாக அதற்கு அனுமதி கொடுக்க வாய்ப்பு கிடையாது. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை முழுக்க முழுக்க நீ என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதனையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. உன்னோடு உடனிருந்து இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு பாதிப்புகளை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. ஏதாவது ஒரு நிலையில் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையே தந்து கொண்டிருக்கின்றது. இதை எப்படி நம்மால் கடந்து வர முடியும் என்று என் பிள்ளை நீ பதறிய உன்னுடைய பதற்றங்களுக்கெல்லாமும் நானே பதிலையும் சொல்லிவிடுகின்றேன். உன் பிரச்சனை என்னவென்று நான் சொல்லித்தானே நீ தெரிந்து கொள்கிறாய். அப்படியானால் இந்த பிரச்சனைக்கான தீர்வையும் நான் கொடுப்பது தானே முறை. நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருந்து உனக்கு எதையும் சாதித்து கொடுப்பாள் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் சரியானதொரு புரிதல் நிச்சயமாக கிடைக்க வேண்டும். இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கலங்கி நின்று இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ தொலைக்கக்கூடாது. உனக்கான நேரம் முழுக்க முழுக்க ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு தந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரத்யங்கரா எதை உன்னிடத்தில் சொல்ல நினைத்தாலும் அதை நான் உனக்கு சரியாகவும் சாதகமாகவும் சொல்லிவிட நினைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் நீ எந்த தவறுகளையும் அவ்வளவு சுலபமாக செய்துவிடவில்லை. உனக்கு ஒரு கஷ்டம் என்று இருக்கும் பொழுதும், உன்னை சுற்றி சில பிரச்சனைகள் வரும் பொழுதும், உன்னை அதிகமாக துன்பங்கள் வாட்டி வதைக்கும் பொழுதும் தான் நீ ஏதாவது ஒரு நிலையில் உன்னுடைய மனதை தளர விட்டு விடுகிறாயே தவிர அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யார் வாழ்க்கையிலும் எந்த கஷ்டங்களையும் நீ கொடுத்தது கிடையாது. அப்படியே ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் கூட மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாகவே இருக்கிறது. யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் கொடுக்க நினைக்காத என் பிள்ளை அல்லவா நீ? அப்படியானால் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் தானே பார்த்து பார்த்து உனக்கு செய்ய வேண்டும். இதற்கான தண்டனைகளை எல்லாம் நான் தானே பார்த்து பார்த்து கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி வரும் ஆபத்துகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் பொறுப்பு நான் எடுத்துக்கொண்ட இந்த நேரம் இனி என்ன நடக்கிறது என்றாலும் அதிலிருந்து உன்னை நான் நிச்சயமாக மீட்டு கொண்டு வருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்காக இந்த பிரத்யங்கரா செய்து கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கவனிக்க வேண்டும். உன் தாயானவள்
எதையெல்லாம் உனக்காக நடத்துகிறாள் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு எதை கொடுக்கும் என்று நீ நினைத்து ஒருபோதும் என்னை சந்தேகிக்காதே. இந்த பிரத்யங்கரா உடன் வந்து விட்ட நேரம் உனக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வந்த காலம் உனக்கு அதிர்ஷ்டத்தின் காலம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் என்ன சொன்னாலும், இவர்கள் எதை பற்றி பேசினாலும் நீ கலங்காதே. நான் இருக்கும் பொழுது நீ எதையுமே எண்ணி இனிமேல் வருந்தாதே. சரியான நேரம் வரும் பொழுது உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதை நான் நிச்சயமாக உனக்கு தருவேன். எந்த வகையில் எல்லாம் உனக்கு நான் மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறேனோ அந்த சூழ்நிலையில் தவறாமல் நான் உன்னை தேடி வந்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே உனக்கு சரியாகவே நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மா சொன்னது 100க்கு 100 உண்மை என்பது மணியடித்து உனக்கு நிரூபித்து காட்டுகிறதா? முதலில் இதை நீ புரிந்து கொள். தெய்வம் பேசுகின்ற விஷயங்களை எல்லாமும் நீ முழுமையாக உணர முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கின்றாய். நான் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை கூட தெரிந்து கொள்ளாமல் கேலியும் கிண்டலும் செய்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் நீ இருக்கின்றாய். அப்படி என்றால் இதையெல்லாமும் நீ கவனிக்க வேண்டும். எது நடக்கும் எது நடக்காது என்ற எண்ணம் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடத்தான் வேண்டும். உன்னை சுற்றி நான் இருக்கும் இந்த நேரங்களில் நீ எதையெல்லாம் முழுமையாக பெற எண்ணுகிறாயோ அதையெல்லாமும் அம்மா நமக்கு நடத்துவாள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதையெல்லாம் எதற்காக நம் தாயானவள் மீண்டும் மீண்டும் நம்மிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறாள் என்ற ஒரு கேள்வி உனக்குள் எழுந்திருக்கிறதல்லவா? என் பிள்ளையே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள், உன்னை தேடி தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற பல பிரச்சனைகள் என்று ஏற்கனவே தலைக்கு மேல் உனக்கு துன்பங்களும் துயரங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. எதை முதலில் தீர்ப்பது, எந்த பிரச்சனையை இரண்டாவதாக தீர்ப்பது என்று தெரியாமல் என் குழந்தை நீ கலங்கி நிற்கிறாய். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உன் பிரத்யங்கரா நானும் உன் வீட்டிற்கு வருகின்ற ஒரு பெண்ணால் என்னாலும் உள்ளே வர முடியவில்லை என்று சொல்லும் பொழுது அது எந்த அளவிற்கு உனக்குள் மன கஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அது எந்த அளவிற்கு உனக்கு மனவேதனையை தரும் என்பதனை என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அம்மா எதையும் சட்டென்று சொல்லிவிடவில்லை. எனக்கு மட்டும் என்ன ஆசையா என் பிள்ளை மன வருத்தமடைய வேண்டும் என்று. நான் வரவில்லை என்று சொன்னால் நீ கலங்கத்தான் செய்வாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் வரவில்லை என்று சொல்லும் பொழுது என் பிள்ளை கண்கலங்கித்தான் போவாய் என்பதனை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். அதனால் அம்மா நான் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னிடத்தில் நான் இதை மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். ஏதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி என்னை நீ உன் இல்லத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் முதலில் இந்த பெண்ணை உன் இல்லத்தை விட்டு நீ வெளியே அனுப்ப வேண்டும். இவள் வருவதை முதலில் நீ தடுத்து நிறுத்த வேண்டும். இவளினுடைய வருகை உனக்குள்ளும் சரி, உன் வீட்டில் இருப்பவர்களுக்கும் சரி, எவ்வளவு பெரிய துன்பங்களை தந்திருக்கிறது என்று நான் சொன்னால் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்காகவே வேண்டும் என்றே ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த மனிதர்கள் நிச்சயமாக உனக்கு பல வேதனைகளை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் எல்லோரும் நமக்கு நல்லதை செய்வார்கள் என்று நாம் நினைத்து நினைத்து ஏமாற்றம் அடைந்தது போதாதா? இனியுமே இது போன்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நாம் எந்த ஒரு ஏமாற்றத்தையும் சந்திக்க தயாராகிவிடக் கூடாது. நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு உண்மை மறைந்துதான் கிடக்கிறது. நமக்கு நடக்கும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு நிலை இருக்கத்தான் செய்கிறது. முதலில் அதை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். முதலில் அதை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும்.
இது போன்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு கொடுப்பது யார் என்று முதலில் நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை தெரிந்து புரிந்து நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையிலும் இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு முதலில் நீ உன்னை காப்பாற்றி கொள்ள முன்னேறி வந்து விட்டால் போதும். மற்ற எல்லா விஷயங்களும் உனக்கு தானாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு என்ன நடத்தி இருக்கிறேன் என்பதனை சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார்த்தால் அது போதுமல்லவா? எதிலுமே உன்னை நான் வாழ வைக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் நான் முன்னிற்கிறேன் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை ஒரு நாளும் நீ விட்டு விடாதே. உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே யோசித்து நான் மனம் வருந்தியது போதும், இனிமேலும் இதை நினைத்து வருந்துவதற்கில்லை. இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பது மட்டுமே உன் எண்ணமாக இருந்து விட்டால் அது போதும். இந்த பிரத்யங்கரா சொல்லித்தருவது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பதை எல்லாமும் உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் நீ ஒவ்வொன்றிலும் உனக்கான வெற்றியை கொண்டு இந்த வாழ்க்கையின் நன்மைகளை நீ உணர வேண்டும். பிரத்யங்கராவினுடைய அன்பிற்கு ஈடு இணை இல்லை என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா? அம்மா உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நீ முழுமையான ஒரு தேடலை நிச்சயமாக பெற்றிட வேண்டும். நான் சொல்லும் எல்லா சொல்லிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயங்களை கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதுமே உனக்காகத்தான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாய் என்றால் இனியும் உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக விட்டுவிட மாட்டாய். உனக்கென சொல்லிக் கொடுக்கும் எல்லா நிலையிலும் நீ மேலேறி வந்து கொண்டே இருப்பாய். உனக்கு நான் தரும் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக பெற்று கொண்டிருப்பாய் என்பதனை மறந்து விடாதே. இனி எதுவென்றாலும் நான் உன்னோடு இருந்து உன்னை காக்கும் இந்த தெய்வம் என்று நீ உணரும் வரை நான் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தொடரும் இந்த பிரத்யங்கரா இனியும் உனக்கு நல் மாற்றத்தை கொடுக்க வருவாள் என்பதனை நீ நம்பினால் போதும். நான் சொல்லும் எல்லா சொல்லிலும் நீ இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடங்களையும் சந்தோஷமாக கடந்து வரத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. எதுவரையிலும் உன் நம்பிக்கை உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவரையிலும் உனக்கு அதிர்ஷ்டம் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு மன நிறைவை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் இந்த நேரம் இனி எதையும் கடந்து நீ நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. உடனிருக்கும் நிலை உனக்கு எல்லாவற்றையும் சந்தோஷமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு வழி நடத்துவதை நீ எப்பொழுதுமே கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ கலங்கிய சூழ்நிலைகளை எல்லாம் விட்டுவிடு. இனி உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் நீ உன்னிப்பாக கவனித்து உன்னுடையதாக பெற்றுக்கொள். மேலும் மேலும் உனக்கு வெற்றி கிடைப்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு என்ன கொடுத்தாலும் ஏது கொடுத்தாலும் அதை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடக்கும் எல்லா சந்தோஷங்களையும் நீ கவனமாக உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவாயல்லவா? என் பிள்ளையே, எதிர்பார்த்திடாத ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் ஒரு பெண் நடத்தி கொண்டிருக்கின்றாள். அதுவும்
உடனிருந்து கொண்டே உனக்கு செய்து கொண்டிருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உடன் நின்று இவள் செய்யும் இந்த விஷயத்தினால் நீ எத்தனை பாதிப்புகளை இந்த வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறாய் என்று தெரியாமலேயே நீ ஒவ்வொரு துன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொரு வேதனைகளையும் நீ என்னவென்று கவனமாகவே கவனித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. காலம் உனக்கு ஒவ்வொன்றிற்கும் நல்ல பதிலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் இருந்து நல்ல புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியாக ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து கொண்டு வாழும் இந்த காலகட்டத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உனக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு என்னவெல்லாம் தருகின்றதோ அது ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ மேலும் மேலும் உனக்கான வெற்றிகளை கண்டு மீண்டு வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் உன்னை விட்டு விலகி நின்று உனக்கு நல்லதை நடத்த ஆரம்பிக்கும். இந்த பெண் உன் வீட்டிற்கு வருவதை நிறுத்தினால் மட்டுமே அது சாத்தியம் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இவளினுடைய வருகையினால் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் ஏராளம். இவள் மேலும் மேலும் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல துன்பங்களை கொடுத்ததை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே உனக்காக நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ பெற்றிடுவதை சரியாக புரிந்து கொள். யாரையும் எதையும் நம்பி இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் நடத்தி விடுவதில்லை என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய விருப்பப்படி நீ விரும்பிய உன்னுடைய மகிழ்ச்சியை எல்லாமும் உனக்கு நான் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கின்றேன். நீ ஆசைப்பட்டபடி உனக்கு அத்தனையிலும் உனக்குரிய நம்பிக்கையை கொடுத்துவிட நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எதையும் சொல்லிவிட யாருக்கும் இங்கு எந்த அருகதையும் இல்லை. ஏனென்றால் எல்லோருக்குள்ளும் பல தவறுகள் இருக்கத்தான் செய்கின்றது. செய்வதையெல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நடந்து கொள்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் வரை என் பிள்ளை உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிப்பாக கவனித்து வர வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னை மீட்டெடுக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. அம்மா உன்னை காப்பதும் உனக்காக வருவதும் இது ஒன்றும் புதிதல்ல. நான் எப்பொழுதுமே உன்னோடு நின்று உன்னை கைகொடுத்து தூக்கி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். எதையும் நாம் நமக்கானதாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் துணிந்து நிற்க வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எந்த நொடிப்பொழுதிலும் உன்னுடைய வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். யாரும் இங்கு வந்து எதையுமே சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லவா? நீ நினைத்தது போல உனக்கு எல்லாமும் தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நீ நினைத்தது போல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு நல் மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த பெண் உன் வீட்டிற்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடியவள்தான். இவள் எப்பொழுதும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி மட்டுமே உன் வீட்டிற்குள் பேசி கொண்டிருக்கின்றாள். உனக்கு இவள் வருவது விருப்பமில்லை என்றாலும் இவளை வரக்கூடாது என்று உன்னால் சொல்லி தடுத்து நிறுத்த முடியவில்லை. இதையே அவள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி உன்னுடைய வீட்டிற்குள் பல பிரச்சனைகளை தொடர்ச்சியாக உனக்கு தந்து கொண்டிருக்கின்றாள். இதையெல்லாமும் நீ உணர்ந்திட வேண்டும். இதனை நீ இந்த நிலையிலாவது நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கு வரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நடக்கும் எல்லாமும் உனக்கு தெளிவாக தெரியும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய். உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும்
நீ கவனமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தரும் இந்த உண்மைகளை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று புரிந்து கொண்டு வாழத் தொடங்கிவிடு. எதையுமே என் பிள்ளை நீ எண்ணி கலங்காதே. உனக்கு நடப்பதை எல்லாமும் நான் சந்தோஷமாக வெளிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் சந்தோஷமான நிலையை உனக்கு எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கென்று எல்லாவற்றிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். இனி எந்நாளும் உனக்கு தெளிவான பல விஷயங்கள் நடக்கும். இவளை நீ உன் வீட்டிற்கு வருவதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கொள். தெய்வம் அங்கே தங்கிவிடும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.